அனைவருக்கும் உங்கள் அன்போட இளங்கோ பேசுகிறேன். வணக்கம். அதாவது இந்த தொடர்ந்து நமது சித்தர்கள் ஜீவசமாதி பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பதிவில் நீங்கள் அறியப்போக சித்தர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவர் பாம்பாட்டி சித்தருக்கு குருநாதர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி நமது விருதாசலம் விருதகிரீஸ்வரர் கோவிலிலிருந்து 3 கிலோமீட்டரில் உள்ள கொளஞ்சியப்பர் கோவிலில் உள்ளது. இவர் பெயர் அகப்பேய் சித்தர். இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு அதாவது மூலஸ்தானத்தில் அங்கு பார்த்தீர்கள் என்றால் முருகர் இருக்க மாட்டார். முருகருக்கு பதில் வெறும் பீடம் மட்டுமே இருக்கும். அங்கு ஒரு கலசம் வைத்து அங்கு அவருக்கு பூஜை செய்யப்படுகிறது. முருகருக்கு விசேஷமான கோவில், முருகர் கோவிலில் விசேஷமான கோவில். அதே போல் அங்கிருந்து தான் நமது 63 நாயன்மார்களில் சுந்தரரை அங்கிருந்தான் முருகர் வழிகாட்டி விருதாசல விருதகிரீஸ்வரர் திருமுதுகுன்றத்திற்கு செல்ல அழைத்து அங்கு போய் பாடல் பாடினார் சுந்தரர். எனவே மிக சக்தி வாய்ந்த முருகர் கோவில். அந்த கருவறைக்கு எதிரிலேயே அகப்பேய் சித்தர் ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதியில் அவருடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது. தனியாக மண்டபம் உள்ளது. நீங்கள் எப்பொழுது விருதகிரீஸ்வரர் விருதாச்சலம் சென்றாலும் இங்கு சென்று கொளஞ்சியப்பரையும் முருகரையும் வேண்டிக் கொண்டு அதே போல் அகப்பேய் சித்தரையும் வேண்டிக் கொண்டு உங்கள் வேண்டும் வரங்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு அவரிடம் வேண்டுதல் வைத்து அவரை சுற்றி வந்தால் மிகவும் நன்மை கிடைக்கும். எனவே அகப்பேய் சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம் கொளஞ்சியப்பர் கோவில் விருதாசலம். பக்தர்களும் சிவனடியார்களும் இந்த கொளஞ்சியப்பர் கோவில் மூலஸ்தானத்துக்கு எதிரிலேயே அந்த ஜீவசமாதி உள்ளது, அகப்பேய் சித்தர் ஜீவசமாதி. எனவே அவசியம் அங்கு சென்று அவரை வேண்டி வணங்கி வரங்களை பெற்று வர வேண்டும் என்று இதன் மூலம் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருக்கும் பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்படுவார்கள். அதே போல் உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்களையும் கமெண்ட்ஸில் தெரிவித்தால் அந்த கோவில்களையும் நான் அடுத்தடுத்து பதிவுகளில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம்.